மக்களே வணக்கம். நாம் கிறிஸ்தவர்கள் மறு கிறிஸ்துவாக இந்த உலகில் வாழ அனுப்பப்பட்டவர்கள். அப்படி இருக்கிற போது கிறிஸ்தவர்களின் அடையாளம் எதுவாக இருக்கும் என்றால் அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைதான். நமது விசுவாச வாழ்க்கைதான் நமது கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக துன்பங்களின் மத்தியில், வேதனைகளின் மத்தியிலும் ஒருவனால் சிறந்த விசுவாசியாக, கடவுளை நம்புகிற ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதனாக இருக்க முடியுமானால் அவன் இந்த உலகத்திலே மறு கிறிஸ்துவாக இருக்கிறான். ஆனால் அநேக சமயங்களிலே நமது துன்பங்கள் நம்மை வேதனைக்குள்ளாக்குகிற போது, கலக்கத்துக்குள்ளாக்குகிற போது நாம் நம்பிக்கை தளர்வு அடைகிறோம். ஆனால் ஒரு சிலர் அப்படி அல்ல. தனது பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்து வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு இறுதி வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்களின் நாளிலே உயிரோடு இல்லை. அவர்கள் பெயர் மோலி அவர்கள். மோலி அம்மா அவர்கள் இறந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இருப்பினும் அவர்களது விசுவாச வாழ்வு என்பது பலருக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறது. அவர்கள் தனது பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு விதங்களிலே துன்பத்தை அனுபவித்தவராக இருக்கிறார். வறுமையில் இருந்த போதும் சரி, அவரது வாழ்வின் போதும் சரி, உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் பல்வேறு வேதனைகள், நோய்கள், இவற்றுக்கு மத்தியிலும் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவை பிடித்து கொண்டிருந்த ஒரு உன்னதமான கிறிஸ்துவின் சீடத்தியாக விளங்கினார். அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிக மிக சிறந்த காரியம். இன்னும் அதிகமாக நமது விசுவாச வாழ்க்கைக்கு அது சிறந்த முன் உதாரணமாகவும் இருக்கும். ஆகவே வாருங்கள், அவர்களை பற்றி அவரது கணவரிடமும் அவரது பிள்ளையிடமும் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஸ்தோத்திரம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? வாங்க உள்ள. மோழி அம்மா கூட கடந்த 5 வருடமா நான் இருந்திருக்கேன். அவங்க எனக்கு உபகாரம் செஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி இந்த 5 வருடத்துல சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. குறிப்பா அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டம் இருந்துச்சு. உடல் அளவுல நிறைய வேதனை அனுபவிச்சாங்க. இருந்த போதும் என்ன கவனிக்கிறதுல, எனக்கு உதவி செய்யறதுல அவங்க தளர்ச்சி அடையவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த உதவியை கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடவுள் மேல அதிகமா பற்றும் வைத்திருந்தாங்க. அவங்க விசுவாசம் குறைவு அப்படின்னு சொல்லிடவே முடியாது. கடைசி வரைக்கும் ஏசப்பாவை பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல அவங்க இந்த அளவுக்கு சிறப்பா இருந்திருக்காங்க. ஆனா நீங்க அவருடைய கணவரா இருக்கீங்க. கடந்த 38 வருடங்களா 39 வருடங்களா அவங்களுடைய கணவரா அவரோட கூட வாழ்ந்து குடும்பம் நடத்திருக்கீங்க. அவங்க அனுபவிச்ச துன்பங்கள் என்ன, அந்த துன்பத்தின் மத்தியிலையும் அவங்க எப்படி சிறப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். சரிப்பா. நான் கல்யாணம் முடிச்சு 83ல கல்யாணம் முடிச்சேன். அப்ப இருந்து நல்ல ஒரு எல்லாருமே அவருக்கு எதுவுமே தெரியாது, வெகுளித்தனமா தான். அந்த 17 வயசு 18 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க. அதுக்கு பிறகு கூட இருக்க அண்ணன் தம்பி எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சுக்குவோம். அப்பாவே நல்லா கவனிச்சுக்குவோம். பிள்ளைகளை அதுக்கு பிறகு நாங்க தனியா போயிட்டோம். போய் நான் ஒரு ஆள் தான் வேலை செஞ்சேன். சின்ன ஒரு கிச்சன்ல தான் இருந்தோம். ஓஹோ, சரி சரி. அதுல இருந்து வேலை செஞ்ச. அப்படி நான் ரொம்ப கஷ்டப்படும். அவளும் வேலைக்கு போனான். கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிற டைம்ல தான் அந்த மாதிரி ஹார்ட்டினுடைய பிரச்சனை வந்தது. அப்போ ஹார்ட்டுடைய பிரச்சனை வரும். அப்புறம் வேலைக்கு அனுப்பாம அப்படியே வீட்டிலே இருந்தாச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம். திருவனந்தபுரம் போய் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு கஷ்டங்களும் வந்துச்சு. ஆனா ப்ரேயர்ல எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எப்பயுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருப்பான். அதுக்கு பிறகு அவளுக்கு கொஞ்ச நாள் ஆனோன்னு டான்சில்ஸ் வந்தது. அதுக்கு பிறகு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க. அப்போ சுகர் வந்தது. ரெண்டாவது சுகருக்கு பிறகு
திடீர்னு அவ வந்து சிரிச்சாலோ இல்லது தும்முனாலோ டக்குன்னு யூரின் இதாயிரும். அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு. ஆனா வெளியே யார்ட்டையும் காட்டிக்க மாட்டான். சரி சோம்புலையான்னு கேட்டா ஆ, அப்படி சொல்லாதீங்க அப்படின்பா. ஓ, அவளுடைய கஷ்டத்தை வெளியே காட்டிக்க மாட்டான். ஓகே, முடிஞ்ச ஓகே. அளவு வந்து அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுத்தணும், அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, அடுத்தவங்க நல்லா இருக்கணும் ம், அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். எனக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒவ்வொன்று எடுத்து மத்தவங்களுக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுத்துருவா. ம், காசா இருந்தாலும் எதா இருந்தாலுமே எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருவா. அவளுக்கு வந்து என்னன்னா அடுத்தவங்களை வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நல்ல மாதாவை பத்தியும் ஆண்டவர் பத்தியும் நல்லா எல்லாத்துட்டையும் நல்லா ஒரு எடுத்து சொல்லுவா. ம். மெயினா மாதாவை பத்தி தான் கூடுதலா. மாதாவை பேசினா விட்டு கொடுக்க மாட்டான். அந்த சரி, அளவுக்கு சரி. ஒரு மாதா மேல பற்றுதல். எவ்வளவு முடியாம இருந்தாலும் சரி ப்ரேயர்ல மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். நைட்ல நான் தூங்கிட்டு இருப்பேன். கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி 1 மணிக்கு பார்த்தா அங்க இருக்க மாட்டான். அங்க வந்து பீடத்தெல்லாம் போய் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பான். ஓ, வீட்லயே. வீட்லயே. ஓ, வீட்ல நான் சில ம். டைம்ல நைட்ல வந்து தேடி பார்த்தா பக்கத்துல இருக்காது. வந்து பார்த்தா இங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பான். ஓ, இப்படியே அதிகாலையிலே எழுந்திருச்சு. அதிகாலையில எந்திரிச்சிருவா. ஓ, எந்திரிச்சு ஜெபம் எந்திரிச்சு பண்ணுவாங்க. திரும்ப வந்து படுத்துக்குவா. ஆனா ம், முடியாது. முடியாது. இருந்தாலும் காலையில வந்து அவ்வளவு லேட்டா 5 மணி 4 எப்ப படுக்குன்னு எனக்கு தெரியாது. ம், நைட்டு படுக்கும்போது என் கூட படுத்துக்குவா. காலையில வந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் பார்த்தா 2 மணி 3 மணிக்கு பார்த்தா இங்க ஜெபம் ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இருப்பாங்க. அப்ப ம், நானும் கொஞ்ச நேரம் வந்து அவங்க கூட ப்ரேயர் பண்ணி நானும் போய் படுத்துருவேன். ஆனா எப்ப வந்து படுப்பாங்கன்னு தெரியாது அவங்க. சரி, 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 சரி. விடிய காலம் அதே மாதிரி 6 மணிக்கெல்லாம் 6:30 எந்திரிச்சு குளிச்சு சர்ச்சுக்கு போயிடுவா. சர்ச்சுக்கு போய் ம். எவ்வளவு முடியாம இருந்தாலும் சர்ச்சுக்கு போயிடுவா. ஆமா, அனுதினமும் 7 அதிகாலையில பூசைக்கு தவறாம வந்துடுவாங்க அவங்க. 7 மணிக்கு கரெக்டா பூசைக்கு ம், அங்க போயிடுவா. சூப்பர். டெய்லி போயிடுவா. நம்ம ம், எவ்வளவு சொன்னாலும் அது எந்த மழையா இருந்தாலும் சரி எந்த இதா இருந்தாலும் சரி பூசைக்கு போயிடுவாங்க. சரி, சரி, சரி. போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்குவாங்க. அப்பாவையும் பார்த்துக்குவா. அம்மாவெல்லாம் வந்து தூக்கிட்டு தான் போகணும் படுக்க. மூத்திரம் எல்லாம் அவ தான் எல்லாமே ம், பார்க்கணும். ம், எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு காலையில சர்ச்சுக்கும் போயிடுவா. வீட்டுல உள்ள வேலையும் பார்த்துக்குவா. ம். மற்றவங்க நல்ல ப்ரேயர்ல வந்து பயங்கரமா இதா இருப்பாங்க. சிறப்பு, எப்பயுமே சிறப்பு. ஆண்டவருக்குள்ள ஐக்கியமா இருப்பா. அந்த ஒரு ரொம்ப இது. சந்தோஷம். நீங்க சொல்றதுன்னு தெரியுது. எவ்ளோ வேதனை இருக்கிறதோ போதும், அத மறைச்சுக்கிட்டு, அவங்க மத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நிறைய உபகாரம் பண்ணியிருக்காங்க. அத்தோடு கூட கடவுள் மீதும் அதீத பற்றும் வச்சிருக்காங்கங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க பிள்ளைகிட்ட கேட்போம். அம்மா எப்படி மத்தவங்களுக்கு உபகாரம் செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன். அம்மா மத்தவங்க பசியா இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஓ! எப்பவுமே வீட்ல சாப்பாடு இருந்துட்டே இருக்கும். அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் பெரிய பிரச்சனை வர்றது. ஏன்னா 4 பேரு இருக்க வீட்ல ஒரு 8 பேருக்கு சமைச்சு வச்சுருவாங்க. யாரு ம். எப்ப வீட்ல வந்தாலுமே சாப்பிடாம ஒரு ஆள கூட அனுப்ப மாட்டாங்க. அ எங்க அப்பா "நான் சம்பாதிக்கிற முழுவ டீ போட்டு தான் முடியுது." ம்ஹ்ம். ஏன்னா ரோட்ல போறவங்களுக்கு கூட கூப்பிட்டு வச்சு டீ குடுத்து, இல்ல பசியா இருந்தா சாப்பாடு குடுத்து, அப்படிதான் பண்ணுவாங்க. இங்க ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு யாருமே இல்ல ஆதரவு இல்லாம. ம். அ பிச்சை எடுத்து தான் அவங்க பொழச்சுப்பாங்க. அவங்க அன்னப்பூட்டு அப்படின்னு பேரு ஓ! அவங்களுக்கு. சரி. அவங்க வந்துட்டு எல்லா வீட்ல இருந்தும் சாப்பாடு வாங்குவாங்க. ஆனா சாப்பிட மாட்டாங்க. அவங்க ம். பேக்ல அ எடுத்து போட்டு வச்சிருப்பாங்க. வச்சுப்பாங்க. ஆனா நம்ம வீட்ல வந்து இங்க உட்கார்ந்து அம்மா வந்து எடுத்து குடுத்தா தான் அந்த அம்மா கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க. ம். குளிக்க மாட்டாங்க. முடியெல்லாம் ஒரு மாரி இருக்கும். கையில நெறைய ஊசி பாசி ஒரு மாரி இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா, ம். அம்மா சொன்னா கேட்டுப்பாங்க. அம்மா ம். வந்து அவங்கள குளிப்பாட்டி விட்டுருக்காங்க. ம். நெயில் கட் பண்ணி விடுறது, ஹேர் கட் பண்றது அதெல்லாம் அம்மா பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்களே பண்ண பொதுவா. ஆமா ம். நானே திட்டியிருக்கேன். "எதுக்கு நீ சாப்பாடு குடுக்கறத குடுத்து அனுப்பிச்சு ம். விடலாம்ல" அப்படிம்பாங்க. என்னையே திட்டியிருக்காங்க. இல்ல ம். அது அவங்க விருப்பப்பட்டு செய்வாங்க. அவங்களுக்காக ம். வெயிட் பண்ணி அவங்க இங்க உட்கார்ந்து சாப்ட்டு சாப்ட்டு தான் போவாங்க அவங்க. ம். அ எ அது மாரி எனக்கு கூட சாப்பாடு இல்லன்னா கூட, "நீ அப்புறம் சாப்ட்டுக்கோ." ம். அந்த அம்மா பசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு குடுத்து தான் அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த சூப்பர். மாரியெல்லாம் பண்ணுவாங்க. சூப்பர். என்னோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், மத்த எல்லாமே நம்மகிட்ட கேட்காமயே யாருக்கும் இல்லன்னா, எடுத்து குடுத்துருவாங்க. யாருக்கு மீன்ஸ் நான் யூஸ் ம். பண்றதா இருக்கும். சிலப்ப அது என்ட்ட கூட கேட்க மாட்டாங்க. ம். அவங்களுக்கு அது தேவை. அதனால நான் குடுத்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே எல்லாருக்கும் குடுக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அம்மாக்கு. சூப்பர். ம். பிற மனுஷங்களுக்கு இவ்ளோ உபகாரம் செஞ்சிருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா யாரும் இல்லாத நபர்களை எல்லாம் அவங்க அரவணைச்சிருக்காங்க. அவங்களுக்கு பேருதவி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதோட கூட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க
இறக்குற தருவாயில அந்த இறப்பை குறித்து அவங்களோட அபிப்பிராயம் என்னவா இருந்துச்சு, இறப்புக்காக தன்னை எப்படி தயார்படுத்திட்டாங்க, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அம்மாக்கு மரணத்தை பத்தி கொஞ்சம் கூட பயம் இல்லை. சொல்ல போனா அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். எந்த நேரமும் மரணம் வருங்கிற அந்த ஒரு பயம் இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு கடைசியில போடுற அந்த மேல போடுற துணி கூட அந்த ஒயிட் கிளாத்து, ஜெபமாலை அவங்களுக்கு எல்லாமே அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. இங்க அது நான் இங்க இந்த இடத்துல பீரோல வச்சிருக்கேன், நான் சாகும்போது தேடக்கூடாது, அங்க இருக்கு, நீங்க அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு அவங்க அந்த அவஸ்தை கொடுக்கறதுலயும் நான் கேட்டேன். என்ன ஃபுல் நினைவோடு தான் இருந்தாங்க அவங்க. நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், நான் அவஸ்தை எடுக்கும்போது உனக்கு பயமா இருக்காமா? ஏன்னா சாகிறதுக்கு ப்ரிப்பேரா தான் அவஸ்தை கொடுக்குது, நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களோட கண்டிஷன் கொஞ்சம் பேடா இருக்குன்னு டாக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்கிட்ட. அப்போ அவஸ்தை எடுக்கிறப்ப பயமா இருக்கா? இல்லை, எனக்கு சுத்தமா பயமா இல்லை, ஃபுல் சுயநனவோட இருந்துட்டு அவ்வளோ இதா அவங்க அதை ஏத்துட்டாங்க. அது இது என்ன சொல்றது, அது ஒரு கிஃப்ட் மாதிரி. அவங்க அந்த அவஸ்தை எடுத்து அன்னைக்கு காலையில அவஸ்தை எடுத்தாங்க, மதியம் அவங்க அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. அவங்க ஏப்ரல் 29th டெத் ஆகுறாங்க. 28th மதியத்துக்கு அவஸ்தை எடுத்து ஒரு 2-3 மணி நேரம் தான் அவங்களுக்கு அந்த நினைவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. அது மாதிரி அவங்க பாதிரப்பியாவை ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அவரை பத்தி திரும்பி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த திருக்காயங்கள், அந்த 5 காயங்கள் அவருக்கு இருக்கிறது, அவரு அதை நினைச்சு ப்ரேயர் பண்ண இது நிறைய என்கிட்டே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க டெத் ஆகுறதுக்கு ஒரு 3-4 டேஸ்னே சொல்லலாம். அந்த 5 காயம் கையில, காலில், நெஞ்சில ஒரு ஃபீவர் வந்த, ஹை ஃபீவர் வந்த எவ்வளோ ஹீட்டா இருக்கும் கை கால், புகையுது சொல்லுவாங்க, எரியுதுன்னு சொல்லுவாங்க அவங்க கை காலெல்லாம். அப்போ ஐஸ் கியூப்ஸ்ல பெனியன் கிளாத் முக்கி தொடச்சு விடுவேன். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ புகையும், கை காலில் எரியும், அது தொடச்சு விடுறேன். அப்போ சொன்னாங்க, ஹைதரபியோட இதுதான் மாதிரிதான் எனக்கு இது கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட், அந்த மாதிரி அது ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க. அப்போ சொர்க்கத்துக்கு அவங்க அவங்க என்ன எப்படியும் நான் கடவுள்கிட்ட தான் போயிருவேன், அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. அவங்களுக்கு இறந்தா உனக்காக நான் வேண்டிப்பேன் சொல்லியிருக்காங்க. ஏசப்பாட்ட போனா நான் உனக்காக வேண்டிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து சொன்னது போல, துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆறுதலை மோலியம்மா நான் சொர்க்கத்துல தான் பெறுவேன் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோட, மரணத்தை குறித்து பயம் இல்லாம தைரியமா அந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. அவங்க இப்பவும் ஆண்டவரோட கூட இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க உறுதியா நம்புறீங்க. அந்த நம்பிக்கை நிச்சயம் பழிக்கும். ஆண்டவர் நிச்சயம் அவங்கள சிறப்பா தன்னுடைய சொர்க்க ராஜ்யத்துல வச்சு பாதுகாப்பார். மேலும் அந்த அம்மாவனுடைய வாழ்க்கை அவங்க வாழ்ந்த காலத்திலையும் சரி, இறந்த பிறகாகவும் சரி, நமக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கு. அவங்ககிட்ட இருந்து நிறைய நம்ம கத்துக்கிட்டோம். அவங்கள போல நாமும் இந்த உலகத்துல கிறிஸ்துவனுடைய சாட்சியா வாழுவோம். மிக்க நன்றி. ஆயன் இயேசுவின் குரல் அறிந்து அவர் வழி நடந்து என்னாலும் அவரையே பின்தொடர்ந்த மோலியம்மா அவர்களை ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இந்த யூடியூப் இணையதளம் அன்பு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி கௌரவப்படுத்துகிறது.